மகளிரும் மறுமலர்ச்சியும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மகளிரும் மக்களாட்சியும் என அறியப்பட்டு வந்த இந்த நிகழ்ச்சி இனி மகளிரும் மறுமலர்ச்சியும் என்ற பெயரோடு தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 1 தேதி தொடங்கி அந்த வாரம் முழுவதும் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தலைப்பாக வாழ்க்கையை வெல்வதற்கான இலக்கு என கொண்டு தாய்ப்பால் அளிப்பதன் அவசியத்தை மருத்துவர்களும் சுகாதார ஆர்வலர்களும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றனர். 1992 ஆண்டு முதல் இந்த விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. தற்போது 170 நாடுகளில் உள்ள பெண்கள் மத்தியில் இது தொடர்பான விஷயங்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. தாய்ப்பால் தொடர்ந்து அளிக்கப்படும் குழந்தைகள் சிறப்பான அறிவாற்றல் கொண்டிருப்பதோடு இரத்த அழுத்தம், சுவாச கோளாறு பிரச்சனைகள் போன்றவையின்றி ஆரோக்கியமான உடல் நலத்தை கொண்டு வாழ்வதாக பல்வேறு ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இது குறித்து நாம் மேலும் விவரங்களை அறியலாம். அதற்காக நம்முடன் டாக்டர் அமுதா அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவருடன் தற்பொழுது தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்கள், முக்காவாசி பெண்கள் வேலைக்கு போறாங்க. இப்போ அவங்க மத்தியிலலாம் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதோட புரிதல், அந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு அவங்க கிட்ட ரீச் ஆயிருக்கு? தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இன்றைய பெண்கள் கிட்ட அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே நாங்கெல்லாம் சின்னவங்களா இருக்கு, அதாவது 1900லேருந்து 1960s 70s அந்த காலகட்டத்தில் அதை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் இருந்தது. அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதால பெண்களின் அழகு குறையிற மாதிரி, அப்புறம் பரவாயில்ல புட்டிப்பாலும், அதாவது ஃபார்முலா ஃபீட்ஸ் என்று சொல்லக்கூடியதும் தாய்ப்பாலுக்கு கிட்டத்தட்ட சமம் அப்படின்ற ஒரு நிறைய தவறான கருத்துக்கள் இருந்தது. ஆனால் இன்றைய பெண்ணுக்கு எத்தனை தான் அவங்க வேலைக்கு சென்றால் கூட தாய்ப்பால் கொடுப்பதின் அவசியம் புரிந்து இருக்கிறது. இது முதல்ல இருந்ததோட இப்போ நல்லா இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி மேம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல தாய்ப்பால் கொடுக்குற வாரமா அனுசரிக்கப்பட்டு வருது. இப்போ இந்த நிலைமையில இந்த மாதிரி ஒரு வாரம் கடைபிடிக்கிறனால மக்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்குது? அதாவது எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம்ன்றது தாய்மை. அந்த தாய்மைக்கே ஒரு பெரிய என்ன சொல்றது, அந்த எட்ஜுன்னு சொல்ற அந்த பாண்டிங், ஒரு அம்மாக்கும் இந்த குழந்தைக்கும் வரக்கூடிய ஒரு உறவு எல்லாமே எதில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால். பெண்கள் எப்பயுமே இந்த நிறைய பேர், அதாவது அதிகமான அவங்க என்னன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதையே எப்படி நம்ம மேற்கொண்டு அதை நம்ம என்ன சொல்றது, இப்போ ஒரு வேலைக்கு செய்யும் பெண் அவங்க இப்போ ஒரு தொடர்ச்சியான, அதாவது என்ன சொல்றோம்னா இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. அதாவது நல்ல வேலைன்னு நான் என்ன மீன் பண்றேன்னா ஆர்கனைஸ்டு செக்டர்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறது. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கூட சில நேரம் அவர்களுக்கு விடுமுறை கிடைத்து விடுகிறது அந்த பிரசவத்தின் போதும், பிரசவத்தை தொடர்ந்த முதல் 3-4 மாதங்களுக்கு. ஆனால் தினக்கூலியா வேலை செய்யறாங்கல்ல, தினக்கூலியா வேலை செய்யறவங்களுக்கு கூட இந்த தாய்ப்பால் கொடுக்கறது எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே, முக்கியமா அந்த நிலையில இருக்கக்கூடிய தாய்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதே, எல்லாருக்குமே சமமாக இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பது இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதை பத்தி தொடர்ச்சியாக பேச பேச என்னதான் அம்மா சொல்லி கொடுத்து அத்தை சொல்லி கொடுத்து அந்த பெண்ணுக்கு ஒரு சில தகவல்கள் தெரிந்தாலும் சரியான தகவல்கள், எதனால இவ்வளோ எல்லாரும் இது நல்லதுன்னு சொல்றாங்க, அதை பற்றிய தகவல்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்ல தெரிகிறது. சரி மேம், அதாவது இப்போ நிறைய இணையதளங்கள்ல வெளியிடுறாங்க. அதாவது என்னன்னா, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது அந்த தாய்ப்பால் குடித்து வளரும் பிள்ளைகள் ஃபியூச்சர்ல இந்த பிளட் பிரஷர், டயபிட்டிஸ் போன்ற ப்ராப்ளம்லாம் இல்லாம அவங்க ரொம்பவே ஆரோக்கியமா, அதாவது இம்யூனிட்டி லெவல்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதா நிறைய இணையதளங்கள்ல வெளியிடுறாங்க. இது எந்த அளவுக்கு இதோட உண்மைகள்? அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல அதை கொடுக்கறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, வாங்குறவங்களுக்கும் நன்மை, கொடுக்கறவங்களுக்கும், அதாவது குழந்தைக்கும் நன்மை, தாய்க்கும் நன்மை. குழந்தைக்கு என்னென்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வியாதியில முக்கியமான வியாதி நம்ம டயரியல் டிசீஸ்ன்னு சொல்றோம். அதாவது இந்த வாந்தி பேதி இந்த மாதிரி வரக்கூடிய நோய்கள்ல தான் அதிகமாக இந்த குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய பிறந்த நாளிலிருந்து 1 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நியோனேட்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகளே இந்த அதிகமாக வரக்கூடியது இந்த பேதி போன்ற ஒரு நோய்கள் தான். அதே மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்ன்னு சொல்றது, அந்த நுரையீரல் சம்பந்தமான அந்த சளி, இருமல், இது மாதிரி இது எல்லா ஒரு வியாதிக்கும், முக்கியமாக வயிற்றுப்போக்கு, இந்த வியாதிக்கு தாய்ப்பால் கொடுப்பது நிச்சயமாக அந்த குழந்தையின் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய்ப்பால்ல IgA என்று சொல்லக்கூடிய ஒரு செக்ரேட்டரி ஆன்டிபாடி அப்படின்னு சொல்றோம். இது இந்த தாயிடம் இருந்து குறைந்தது ஒரு 2 கிராம் அளவுக்கு அது தினசரி குழந்தைக்கு
இப்போ ஏற்கனவே ரெடிமேடாக வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை அந்த தாய் வந்து குழந்தைக்கு தராங்க. அதே மாதிரி இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கு என்னென்ன ஒரு சில நன்மைகள் என்னென்ன இருக்குன்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தா கூட, அந்த பிரசவமானவுடன் அந்த கர்ப்பப்பை சுருங்கிறது, அந்த முதல் வருடம் வந்து தேவையில்லாமல் அவங்க உடனே வந்து கருத்தரிக்காமல் இருப்பதற்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அதற்கான ஒரு இது. அப்புறம் வந்து அவர்களுடைய டிப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை பிறந்த உடனே அவர்களுடைய மனநிலையில் சில பேருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த பாண்டிங் வரும்போது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த பெண்ணுக்கு பல நன்மைகளை கொடுக்குது. சோ என்ன, தாயும் நன்மை அடைகிறார்கள், குழந்தைக்கும் இது நன்மையாக இருக்கு. அதாவது இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்களோட தாய்க்கு என்னென்ன நன்மைகள்னு சொன்னீங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா சில லேடிஸ் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அவங்க எதனால மறுக்கிறாங்க? சில இடத்துல என்ன பாத்தீங்கன்னா இல்ல தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறைஞ்சிடும் அப்படின்லாம் கூட சில லேடிஸ் சொல்றாங்க இல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அப்படி மறுக்கப்படுறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பக்க விளைவுகள்லாம் வருது? இப்ப தொடர்ச்சியாக ஒரு பெண் வந்து தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு ஈவன் மார்பக புற்றுநோய் கூட மற்றவர்களோட ஒரு சில சதவீதம் அதிகமாக வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பதால் தாய்க்கும் கேடு, சேய்க்கும் கேடு. முக்கியமா இந்த குழந்தைக்கு என்ன கேடுன்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி இல்லை. நிச்சயம் எந்த நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கலாம் என்று பார்த்தால், இப்ப அந்த தாய்க்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு. இப்போ ஒரு அன்ட்ரீட்டட் அந்த காசநோய் என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸா இருக்கலாம், இல்ல ஒரு சில நேரம் அதிகமாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஹெச்ஐவியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஜாண்டிஸ், எந்த ஒரு வியாதி வந்து தாயிடமிருந்து சேய்க்கு போகக்கூடியது, அந்த தாய் அதிகமான கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அவர்கள் கொடுப்பது அவ்வளவு நன்மை இல்லை. அப்ப வந்து நம்ம அவங்கள அலோவ் பண்ணலாம், வேண்டான்ட்டு. மற்ற எல்லா காலகட்டத்திலையும் நிச்சயமாக அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா முதல் 6 மாதங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் அப்படின்னு சொல்றோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்கவே தேவையில்லை. அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஒரு சூழல்ல வந்து ஆரம்பிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பாலே நிச்சயமாக ஒரு நல்ல உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்தியா போன்ற வளரும் நாடுகள் அந்த மால் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு வந்து அதிகமா வளர்ந்துட்டு வருது. இது அந்த தாய்க்கோ இல்ல தாய் மூலமா வரக்கூடிய குழந்தைக்கோ தவிர்க்கணும்னா என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்க வேணும்? முதல்ல பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து, அதாவது இந்த கடவுளை வந்து உண்மையா அவரை மிஞ்சின ஒரு ஆர்கிடெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தைக்கு தேவையான சதவீதத்தில் ஒரு சக்கரை தேவையா, ஒரு ஃபேட் தேவையா, கொழுப்பு சத்து தேவையா, இல்ல ஒரு புரத சத்து தேவையா, இல்ல ஒரு எதிர்ப்பு சத்து தேவையா, அதுவும் அவர்கள் செரிக்கக்கூடிய ஒரு அளவுல அந்த தாய்ப்பால்ல இருக்கு. மற்ற என்னதான் நீங்க கொண்டு வந்தாலும் அது வந்து தாய்ப்பாலுக்கு இணையாகவே முடியாது. அதனால வந்து பிரெஸ்ட் மில்கையும் மற்ற நம்ம ஒரு ஃபார்முலா ஃபீட்ஸையும் நம்ம சம்மந்தப்படுத்தவே முடியாது. அதுவும் முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்கும் தாய்க்கு வந்து என்ன சொல்றது, அதற்கான சரியான சூழல் இருக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா தாய்ப்பால் குடித்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த நேரம் இல்லை, இப்போ முதல் வருஷத்துல எதிர்ப்பு சத்து இருக்குன்னு சொல்றோமே தவிர வளர்ந்த பிறகு கூட அவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள்ல எல்லா விதமான நோய்கள்லையும் வந்து ஒரு டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட அது வந்து குறைவாக வருகிறது என்று இன்றைய ஒரு ஆராய்ச்சிகள் சொல்லுது. முதல் வருடம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த டயரியல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய வாந்தி பேதி, அதுக்கப்புறம் நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள், வயிற்று கட் சம்பந்தமான நெக்ரோடைசிங் கொலைடைஸ்ன்னு சொல்ற கோலைட்டிஸ்ன்னு சொல்றாங்க, அந்த மாதிரியான வியாதிகள் கூட மிக குறைவாக வருது. அதுலேயும் முக்கியமா இந்த 3-4 மாதங்கள்ல வந்து சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க, சிட்ஸ் அப்படின்ட்டு, அதெல்லாமே கூட இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறைவாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் மேம், இப்போ இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு பால் போதிய அளவு சுரக்கலை அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது? அவங்க எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன மெயினாக அந்த ப்ரெக்னன்சி டைம்ல? இன்றைய காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதாவது தாய்ப்பால் கொடுப்பதோடைய முக்கியத்துவத்தை மருத்துவர்களும் சொல்றாங்க, மருத்துவம் சார்ந்தவர்களும், அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் கவுன்சிலர்ஸ்னே இன்றைக்கு அவர்களுக்கு இருக்காங்க. அதாவது இதனுடைய முக்கியத்துவம், இது எப்படி கொடுக்கறது, அதான் இது ஒரு சின்ன ஒரு கலைன்னே சொல்லலாம். ஒரு குழந்தையை வந்து அது வந்து அவர்களை எப்படி பிடித்து கொள்வது, அந்த தாய்ப்பாலை எப்படி கொடுப்பது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எல்லாமே வந்து அவர்கள் கர்ப்பமா இருக்கும் சமயத்துல இருந்தே சொல்லி தராங்க. அப்புறம் கர்ப்பம் முடிஞ்சு அவங்க குழந்தை பிரசவமான நேரத்தில் வந்து அவர்களுக்கு நிறைய வந்து டவுட் வரலாம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்ப காலத்துல இருக்கிறதோட பிரச்சனைகளோட
பிரசவித்தவுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். இது செய்யறது தவறா, இந்த குழந்தைக்கு சரியா அப்படின்னு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கவுன்சிலர்ஸ் என்ன சொல்றாங்க, தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம், எப்படி கொடுப்பது அப்படின்ற சொல்லி கொடுக்கக்கூடியவர்களே இருக்காங்க. சும்மா இது ஒரு நல்ல விஷயம் மேம். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். நேயர்களே, மகளிரும் மறுமலர்ச்சியும் நிகழ்ச்சியில குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து பேசி வருகிறோம். நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.